அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 2/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா திரையோதசி திதி பகல் 3:27 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 11 மணி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா அனுஷமும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகம். இன்றைக்கி மாத சிவராத்திரி. சிவ வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:54க்கும் சூரியன் மறைவு மாலை 6:35க்கும் இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:15 முதல் 10:15 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் 12:15 முதல் 1:15 வரைக்கும் இருக்குது. இரவு 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 10:30லேருந்து 12 மணி வரை இருக்குது. துர்கைக்கு விளக்கு போடுறது இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் 3 மணி முதல் 4:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 7:30லேருந்து 9 மணி வரை இருக்குது. இப்போது திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி 11 மணி வரைக்கும் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம், அதுக்குள்ளே காது குத்துறதுக்கு, சிவ வழிபாடு செய்கிறதுக்கு, கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு, ஆயுதம் பயன்படுத்த, தொட்டிலில் குழந்தை போடுறதுக்கு, சூளைக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு ஏற்ற நாள் திருவாதிரை நட்சத்திரம். இப்போது திரையோதசி திதி அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நினச்சிருக்கக்கூடிய, அதாவது சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சிகளை செய்யலாம். இல்லைனா வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆடல், நகை, வண்டி ஓட்ட பயிற்சி பண்ணுறது, அந்த மாதிரி செய்கிறது. எழுத படிக்க பழகிறதும் இன்றைக்கி நல்லதாக இருக்கும். கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா கடகராசியில் புதனோடு இருக்கார். சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்கார். கன்னி ராசியில் கேதுவும், கும்பராசியில் சனி வக்கர நிலையில் இருக்கார். மீன ராசியில் ராகு இருக்காங்க. செவ்வாயும் குருவும் ரிஷப ராசியில் இருக்காங்க. இப்போது மிதுன ராசியில் சந்திரனும் சந்திராசிரமும் விருச்சிக ராசிக்கும் இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு சாதனை, மிதுன ராசிக்கு அனுகூலம், கடக ராசிக்கு முயற்சி, சிம்ம ராசிக்கு கவலை, கன்னி ராசிக்கு யோகம், துலாம் ராசிக்கு ஏமாற்றம், விருச்சிக ராசிக்கு உயர்வு, தனுசு ராசிக்கு அன்பு, மகர ராசிக்கு சந்தோஷம், கும்பராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு பதட்டம். கொஞ்சம் பொதுவாக எல்லாருக்கும் நாள் சுமாராக தான் இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமையை வச்சா தான் உங்களால் வெற்றிக்கு வழிவகுக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட கடின உழைப்பும் தேவைப்படும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து இருக்கிறது நல்லது. கூட பிறந்தவங்க ஓரளவுக்கு உதவியாக இருப்பாங்க. திருமண முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும். வராத பழைய கடன்கள் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து சரியாக பயன்படுத்துறது நல்லது. அந்த அளவுக்கு இன்றைக்கி பெரிய பலன் சாதகமாக இல்லைனாலும் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க மூலிமா மறைமுக எதிர்ப்புகளை தவிர்க்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் பேசும்போதே இன்றைக்கி கவனமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற செயல்களில் தொழிலில் கொஞ்சம் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கூட இருக்கிறவங்களையும் அனுசரித்து போயிட்டு நீங்கள் செய்கிற வேலையை 1க்கு 2 முறை சரி பார்த்துட்டு நல்ல பலன் அடையிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஒரு நாளாக இருக்குது. துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சில எதிர்பாராத வரவுகள் இருந்தாலும் அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவை கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சரியான நேரத்தில் சரியான உணவை சாப்பிட்றது நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு ஒரு சில நல்ல பலன்களும் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. அமைதியாக பொறுமையாக நிதானமாக இந்த நாளை கொண்டு போகிறது அவசியம். எதுக்கும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா
நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி உங்களுக்கு பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல வேலை பளு குறையும். அதே மாதிரி நண்பர்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இன்றைக்கி நாளை நீங்கள் சரியாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட இன்றைக்கி உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி நாளில் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் உங்கள் வேலையில் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இன்றைக்கி நேரம் செலவு பண்ணி ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பிணைப்பையும் அனுநித்தியமும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாகவும் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பணத்தை கொஞ்சம் முதலீடு செஞ்சிங்கன்னா அது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது. உடற்பயிற்சியோ இல்லைனா யோகா செஞ்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது. இந்த நாளை பொறுத்தளவுக்கு சரியாக பயன்படுத்திக்கிங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாதீங்க. தனக்கூட சந்தோஷமாக நேரத்தை செலவு பண்ணுங்கள். பணத்தை முதலீடு பண்ணி சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். ஆரோக்கியத்தை சந்தோஷமாக ஜாலியாக வச்சுக்கிட்டு நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வரவு இருக்குது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி நடக்கிற விஷயங்களை வெளிப்படையாகவும் லேசாகவும் எடுத்துக்கிறது நல்லது. சுப முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதிகமாக வாங்குகிற மாதிரி இருக்கும். பார்த்து கவனமாக செலவை கையாள வேண்டியது நல்லது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வியாபார விஷயமா வெளியூர் போகிற பயணம் அமையறதுக்கும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு அனுசரணையான போக்கு தேவை. அது எல்லா இடத்துலையும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவன சிதறலுக்கு இடம் தராமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட உணர்வுகளை உங்களோட எண்ணங்களை துணைக்கிட்ட திணிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுடைய உணர்வுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி ஏற்படும். இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்னு அதிகப்படியான செலவுகள் பண்ணிவிட்டு கையில் காலியாக இல்லாமல் பார்க்கறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய தொகையாவது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இல்லைனா கையில் எல்லாமே காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வயிறு கொஞ்சம் உப்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியில் போகிறோம் ஜாலியாக சாப்பிட்றோன்னு கண்டதையும் சாப்பிட்டுட்டு வயிறு பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டாம். ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு கலவையான நாளாக இருக்குது. சாதகமான பலனும் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது. பார்த்து பொறுமையாக கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உங்களுக்கு வரவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திருமண முயற்சிகளில் கொஞ்சம் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்கள்கிட்ட பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால பதட்டமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஸ்லோகம் சொல்கிறது உங்களுக்கு நல்ல மனசுக்கு ஆறுதலை தரும். அமைதியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாட்டு கேட்குறதோ இல்லைனா வெளியில் மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வர்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மனசை பதட்டம் இல்லாமல் வச்சுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல விதமாக நடந்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதோ தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது. அவங்கள கவனமாக கையாண்டிங்கன்னா
அதே நேரத்தில் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு திறந்து இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக தான் இருக்குது. பேசுகிறது ரொம்பவும் நல்லது. அப்போ தான் புரிதலை ஏற்படுத்த முடியும். நீங்களாக ஒரு கற்பனையில் எந்த ஒரு நினைப்பும் வச்சுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசினீங்கன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இன்றைக்கி பெரிய அளவில் முதலீடு செய்கிற முடிவெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி, தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சியோ யோகாவோ செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். ஓய்வு எடுக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் கடகராசிக்கும் இது ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து நிதானமாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். கிடைக்கிறதே போதும்னு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மராசி. இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள், அதாவது ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை தரும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க உற்சாகத்தோடவும் ஆற்றலோடவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். ஜாலியாக நாளை கொண்டு போங்க. நல்லதே நினைங்க. நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஆற்றலையும் பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி செஞ்சிங்கன்னா நல்ல வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். வாய்ப்புகளும் கூடி வர்றதுக்கு நல்ல ஒரு பலனளிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈகோவை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுறது நல்லது. புரிதலையும் அன்பையும் வெளிப்படுத்துறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைனா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சிங்கன்னா இன்றைக்கி நாள் சாதகமாக போகும். கவலை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டோட முன்னேற்றத்துக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது சுப செலவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு செய்ய வேண்டியது நல்லது. இருக்கிறத மொத்தமும் செலவு செய்ய வேண்டாம். சேமிக்கிறதும் நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் சிம்மராசிக்கு நல்ல நாளாக தான் இருக்குது. சில நல்லதுகளும் இருக்குது. எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக பணத்தை கையாளுறதும் ஆரோக்கியத்தில் கவனமாக சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறதும் போதும். பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நாள் போகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் சாதகமாக முடியும். எடுக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் ஈஸியாக முடிகிற நாளாக தான் இருக்குது. எதிரிகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு நண்பர்களாக மாற வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த உதவி ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மன நிம்மதி அதிகரிக்கிற ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சுற்றி என்ன நடக்கிறோமோ எல்லாமே ஜாலியாக நடக்கும். அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிக்கலான இல்லைனா கடினமான வேலைகளை கூட இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வளர்ச்சி, எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி உறுதியாக இருக்கிற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இனிமையான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான சந்தோஷத்தையோ திட்டத்தையோ விடுறதுக்கு இன்றைக்கி நாள் உதவியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடச்சா மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போயிட்டு வர்றது இன்னமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வர பணத்தை முழுசாக சேமிக்கிறது நல்லது. அது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்தில் சேமிக்கிறது இன்னமும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்காமல் எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி பாசிட்டிவாக எடுத்திங்கனாலே போதும். ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது. சிறந்த ஆற்றல் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா
எதிர்காலத்துக்கு உண்டான பலன்கள் நல்லாவே இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி கொஞ்சம் சோர்வும் மந்த நிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும். பணத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி யார் விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் உள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. வேலையில் பணி சுமை கொஞ்சம் குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி புதிய நண்பர்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட ஆதரவு நல்லா இருக்கும். இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்களோட எதிர்காலத்தை குறித்து அதுக்குண்டான சாதனைகளை குறித்து இன்றைக்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட சிக்கலான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுக்கு திருப்தி தர நாளாக தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு ஜாலியாக இருக்கிற நாளாக தான் இருக்கும். 2 பேரும் மகிழ்வோடு இருக்க முடியும். அதே மாதிரி இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த நாள் உகந்ததாக இருக்குது. சந்தோஷமாக நாளை என்ஜாய் பண்ணுங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் வகையில் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எதிர்கால திட்டத்தில் முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ரெகுலர் எக்ஸசைஸோ யோகாவோ இல்லை வாக்கிங்கோ போனாலே போதும். ஓய்வெடுத்தாலே போதுமானதாக இருக்கும். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் செய்கிறது நல்லது. எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யும் போத நிதானமும் பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில சிறந்த பலன்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட விஷயங்களில் எல்லாமே கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் நீங்கள் உங்களோட கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமான செலவுகள் செய்கிறத இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளில் நல்ல தரத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இல்லைனா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட இன்றைக்கி சிரித்து பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்போ தான் நல்ல புரிதல் ஏற்படும். அதே மாதிரி பேசும்போது தெளிவாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. குறிப்பாக பயணத்தின் போது கவனம் தேவை. அதே மாதிரி கையில் போகும்போது அதிக அளவில் பணம் எடுத்துகிட்டு போவானா குறைஞ்ச அளவே பணம் எடுத்துகிட்டு போனால் போதுமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது. இல்லைனா மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வெளியில் பொழுதுபோக்காக நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும். கவலைப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து கடினமான வேலைகளையும் இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும். ஆனால் நாள் முழுக்க இன்றைக்கி பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களோட ஒரு சில நேரத்தில் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் துணிச்சலோடு செயல்படுற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கும் மனமகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து குறிப்பாக சொல்லணும்னா முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவன சிதறல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடித்த அளவுக்கு உங்களோட வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்க்க வேண்டியது அவசியம். தவறுகள் நேராத வண்ணம் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா
பெரிய பாதிப்பு இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேற்றுமை ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேசி உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா 2 பேரும் விட்டு கொடுத்து போய் அந்த டாப்பிக்கை விட்டுட்டு அடுத்து என்ன பேசலாம், ஜாலியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ட்டு இருக்கிற எல்லா பணத்தையும் அழிச்சிடாதீங்க. அதே மாதிரி நெகட்டிவ் எண்ணத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இன்றைக்கி கவனமாக பணத்தை கையாள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. பார்த்து பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் கவலைகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி காலையிலே உங்களுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி சில தகவல்கள் வரா மாதிரி இருக்குது. உறவினர்கள் வழியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். அதே மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக கைகூடுற நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். இன்றைக்கி நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. மிகுந்த திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியும் ஆற்றலும் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும். சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுவீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இருக்கிற வேலையை ஈஸியாக முடிச்சுட்டு பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்தை வேலை செய்கிற இடத்துல பூர்த்தி செய்கிறது நல்லது. கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்கிற நாளாக தான் இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல அன்பும் அந்யுன்யமும் வளரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சந்தோஷமாக ஜாலியாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. அத்தியாவசியமான தேவைக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது திருப்தியை தரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குனீங்கனாலே போதும். ஆரோக்கியம் ஜாலியாக சுகமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்குது. இந்த நாளை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் கிடைக்கிற வாய்ப்புகளை மனைவி கூட சந்தோஷத்தையும் துணை கூட சந்தோஷத்தையும் பணத்தில் சேமிக்கிறதையும் ஆரோக்கியத்தில் சுகமாகவும் கொண்டு போகிறது நல்லது. அடுத்தது கும்பராசி. இன்றைக்கி நீங்கள் எந்த செயலையும் சோம்பேறித்தனம் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு சுறுசுறுப்பானீங்கன்னா கூட நல்ல பலன் கிடைக்கும். கூட பிறந்தவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சந்தோஷத்தை தரும். இன்றைக்கி நினச்சது நிறைவேற கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனாலே போதும். நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கும். பயணங்கள் மூலயமா அனுகூல பலன்கள் கிடைக்கும். மற்ற எந்த நாளை விட இந்த நாளில் நீங்கள் அதிகமான வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள் அணுகுமுறையில் உறுதி, அதே மாதிரி சுய முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அது சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்குது. உங்களோட கடின உழைப்புக்கும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்தை இன்றைக்கி நீங்கள் அறியலாம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையாக பேசுகிறது மூலிமா துணையை மகிழ்விக்கிற மாதிரி இருக்குது. அவங்க விரும்புகிற மாதிரி இன்றைக்கி விருப்பப்படி நடந்துக்கிறதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இனிமையான தருணங்களை சேர்ந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது. பணம் நல்லாவே இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மூலிமா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முதலீடு செய்கிறது எதிர்காலத்துக்கு பலன் அளிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சத்தான உணவு நேரத்தில் சாப்பிட்டாலே போதும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு சின்ன சின்ன சச்சரவு இருந்தாலும்
நாள் முழுக்க சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நிதானமாக இந்த நாளை கையாளுங்க. அடுத்தது கடைசி ராசின்னா மீன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பசங்களால் சின்ன சின்ன மனசங்கடங்கள் எடுக்கும். எந்த ஒரு விஷயத்துலேயும் திடீர்னு முடிவு அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி யோசித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி பக்குவமாக உங்களோட செயல்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. உறவினர்கள் உதவியால் ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனை குறையும். வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்களால் பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வேலை செய்ய வேண்டியது அவசியம். எந்த வித எமோஷ்னலுக்கோ சென்டிமெண்டலாக இன்றைக்கி நாளை கொண்டு போகாதீங்க. கவன சிதறலுக்கு ஆளாகாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். தவறுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு துணையோட பேசவோ பழகவோ வேண்டாம். அது உறவில் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடித்த அளவுக்கு உங்களோட நேர்மறையான எண்ணங்களோட ஜாலியாக இன்றைக்கி துணைக்கூட பழகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது இன்னமும் நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். வீண் விரயம் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு முதுகு வலி மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இன்றைக்கி நாளில் ஓய்வு எடுக்கிறது நல்லது. சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது சாதகமான பலன் அளிக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவலைகள் தடைகள் இருந்தாலும் உங்களோட நாளை பொறுமையாக அமைதியாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்க முடியும். கவலைப்பட வருத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னமும் சில புதிய விஷயங்களை போடலான்ற எண்ணம் இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்குண்டான பலன்களை நான் சொல்ல முடியும். குறிப்பாக இந்த மாதிரி ஏமாற்ற வேலை, அதிசயம், அதே மாதிரி இந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிலாம் என்னால் ஏமாற்ற முடியாது. இருக்கிறத உள்ளபடி சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கவனமாக தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலை வாட்ச் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.